அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். மனிதன் அழகாக படைக்கப்பட்டிருக்கிறான். அழகிய தோற்றத்திலே, அழகிய பொடிவிலே படைக்கப்பட்டிருக்கிறான் என்று குர்ஆன் பேசும். அதனால தான் என்னமோ தெரியல, எல்லா மனிதர்களும் தங்களை அழகாக காட்டிக்கொள்வதில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்கிறார்கள். இஸ்லாமும் அதை வரவேற்கிறது. நல்ல ஆடையிலிருந்து, நல்ல செருப்பிலிருந்து, விதவிதமான பர்ஃப்யூம்களை உபயோகித்து கொண்டு மக்களை கவர வேண்டும், அழகாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். ஆனால் எல்லாம் இருக்கிறது. நல்ல ஆடை, காஸ்ட்லியான ஷர்ட்டு, காஸ்ட்லியான செருப்பு, விதவிதமான மனம் கவரக்கூடிய பெர்ஃப்யூம்கள், அத்தர்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் மிஸ்ஸிங். முகத்தில் வரக்கூடிய அந்த ஸ்மைல் என்று சொல்லக்கூடிய அந்த புன்முறுவல் மட்டும் இன்றைக்கு தொலைந்து போய்விட்டது. தமிழிலே அழகாக சொல்வார் அல்லவா, பொன்னகையை விட புன்னகை சிறப்பானது என்று. இந்த புன்னகை என்பது ஏதோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் பேசக்கூடிய விஷயம் அல்ல. இந்த உலகத்திலே யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை இஸ்லாம் மாத்திரம் மட்டுமே கூறுகிறது. இஸ்லாம் இந்த புன்சிரிப்பை, இந்த ஸ்மைல், இதை இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது தெரியுமா? உன் முகத்திலிருந்து வெளிப்படுகின்ற அந்த புன்முறுவல், உன் சக மனிதனை பார்த்து நீ உன்னுடைய உதடுகள் விரிந்து வரக்கூடிய அந்த புன்னகை என்பது ஒரு தர்மத்திற்கு ஒப்பானது. அது ஒரு தர்மம் என்று மார்க்கம் சொல்லுகிறது. பாக்கெட்லேருந்து காசை எடுத்து மற்றவர்களுக்கு நீ கொடுப்பது மட்டும் தர்மம் அல்ல, அதற்கு என்ன கூலி கிடைக்குமோ அதே கூலி புன்முறுவலுக்கும் இறைவன் கூறுகிறான். நீ புன்முறுவலை வெளிப்படுத்தினாலும் அதுவும் தர்மம்தான். அது மற்றவர்களுடைய மனதை கவருகிறது என்ற வகையில் மார்க்கம் சொல்லுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிறோம். பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து என்றைக்காவது புன்முறுவல் பூத்திருக்கிறோமா? யாரை பார்த்தாலும் ஒரு வெறியோடு, ஒரு பழிவாகுகின்ற தன்மையோடு தான் இன்றைக்கு நம்முடைய பார்வைகள் அமைந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, அத்தனை குப்பைகளை உள்ளத்தில் நாம் புதைத்து வைத்திருக்கிறோம். இதையெல்லாம் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புத மாதம்தான் இந்த ரமலான். இந்த பயிற்சியை தான் நோன்பு தருகிறது. கொஞ்சம் சிரிங்க பாய். இறைவன் புரிந்து கொள்வதற்கு அருள் புரிவானாக.